அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து அரௌண்ட் 10 ஓ கிளாக் ஆகுது. இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட இன்னைக்கு வந்து கேப் டவுன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு 400 பாயிண்ட் டவுனில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 900 பாயிண்ட் டவுனில் இருக்குது. ஸோ நான் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பொசிஷன் உங்களுக்கு எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து ஒரு ₹1900 நியர்லி ₹2000 ப்ராஃபிட்டில் இருக்குது. மேக்ஸ் ப்ராஃபிட் ₹2600 தான். அண்ட் நான் செல் பண்ண கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைனஸில் இருக்கிறது தான் கால் ஆப்ஷன் 52,400. இப்போ மார்க்கெட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50,400. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட் டவுனில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இது ஹை ப்ராபபிள் ரேட் தான். நான் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சாயங்காலம் வந்து யூஎஸில் வந்து சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா அப்படின்ட்டு வந்து ஒன்று வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டேட்டாவை பொறுத்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியோ ஒரு நெகட்டிவிட்டியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஏன் கீழே விழுகுது அப்படின்னா, இந்த ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. குறைக்கவே இல்லை ரொம்ப நாளாக. அதை வந்து ஸ்டேபிளாக வந்து 5.25 அப்படிங்கிற பர்சன்டேஜ்லேயே வச்சுருந்தாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காமல் இருந்ததுனால எக்கனாமி வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அதுக்காக தான் பண்ணாங்க. அதனால் இன்ஃப்ளேஷன் குறையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க நினச்ச மாதிரி இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறமே வந்து எக்கனாமியில் வந்து ஒரு நல்ல இண்டிகேஷன் வர வரைக்கும் நாங்கள் வந்து அதை நாங்கள் வந்து பர்சீஸ் பண்ண போகிறோம் சேம் ரேட் கட்ட அப்படின்ட்டு ஒரு 2-3 மீட்டிங்காகவே வந்து அவங்க குறைக்காமல் இருந்தாங்க. அதுதான் இப்போ பேக் ஃபயர் ஆகி போச்சு. என்ன ஆச்சுன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் ரொம்ப கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதனால் மேபி ரெசெஷன் வர்றது கூட வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் தொத்திக்குச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வர இந்த சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த சர்வீஸ் பிஎம்ஐ வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, உங்களுக்கு சர்வீஸ் செக்டர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லும். யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமியில் வந்து ரொம்பவே இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் எக்கனாமி நம்மளாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதை வச்சு தான் நம்மளுடைய ஜிடிபி அப்படிங்கிறது மெயினாக வந்து இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்ட் செக்டர் அது. அவங்க வந்து சர்வீஸ் செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அவங்களோட ஜிடிபி அப்படிங்கிறது வரும். அப்போது இது வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56 அப்படின்னு வரணும் உங்களுக்கு. அப்படி 56 விட உங்களுக்கு வந்து அதிகமாக வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரோத் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ வந்து இப்போ பிரச்சனை ரெசெஷன்லாம் வராதுன்னு அர்த்தம். ஆனால் இது 56 விட கம்மியாக வந்துருச்சுன்னு வைங்களேன், 55, 54, 53லாம் வந்துச்சுன்னா எக்கனாமியில் கான்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து ஐயோ ரெசெஷன் வந்துடுவேன்னு பயந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட்டில் செல் ஆஃப் அப்படிங்கிறது வந்துடும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக்கெல்லாம் அங்கே 3% வந்து டவுனில் உட்காந்துருக்கிறான் அவன். ஒரே நிமிஷம் உங்களுக்கு நான் வந்து இதை மட்டும் போடுறேன். டவுலாம் 1% மேலே டவுனு, நாஸ்டாக்லாம் 3% பக்கமாக டவுனு. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் அப்ளை பார்க்கும்போது 3% தான், இப்போ 2.96 இருக்கான். 3 பேருமே பயங்கர டவுனில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு டேட்டாலாம் வந்துச்சு, அது வந்து மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா இன்றைக்கி திருப்பியும் பிளட் பாத் தான். ஆல்ரெடி ஃப்ரைடே ஒரு பிளட் பாத்தை காட்டிட்டாங்க. திருப்பியும் யூஎஸில் ஒரு பிளட் பாத் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அது நல்லா வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆகிறத காட்டிலும் ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் விதமாக இன்றைக்கி மார்னிங் வேறு பிரச்சனை ஆகி போச்சு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். அது சம்மந்தமாக இன்றைக்கி நைட்டு வந்து ஏதாவது டேட்டா விடுவாங்க, ஏதாவது நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறத விட நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, மோஸ்ட்லி இன்ட்ராடேயில் தான் வந்து ட்ரேட் பண்ணணும். பொசிஷனல் ட்ரேட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதனால் நானுமே வந்து பார்த்திங்கன்னா மண்டே சிபிஆர் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிட போகிறேன். இன்றைக்கி நான் எடுக்க போகிறதில்ல. இந்த சர்வீஸ் பிஎம்ஐ வந்ததுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை அதில் ஒரு டீட்டெயிலான தெளிவு வந்ததுக்கப்புறம் நாளைக்கு மேபி நான் பண்ணுவேன். அப்படி இல்லைனா அதையும் கூட விட்டு போயிடலாம். ஏன்னா வந்து மார்க்கெட்டில் இப்போ நான் ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தாலுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணணும், ஒவ்வொரு வாரமும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நமக்கு தெளிவான சிக்னல் கிடைக்கல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ட்ரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நான் வந்து மண்டே சிபிஆர் இன்றைக்கி அவாய்ட் பண்ண போகிறேன். நான் வந்து இது வந்து ஓவர் நைட் பொசிஷன் தான், இதை நான் வந்து ஹோல்ட் தான் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதற்கான காரணம் என்னென்னா 2000 பாயிண்ட் ஆல்ரெடி அப்பில் இருக்குது. ஸோ எனக்கு மேபி இதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு 1500 பாயிண்ட் ரெக்கவரி வந்தால் தான் 1500 பாயிண்ட் மேலே போனால் தான் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மட்டும்தான் நான் ஹோல்ட் பண்ணுறேன். மேபி அப்படி வந்தாலுமே என்னால் வந்து ஈஸியாக வந்து சின்ன லாஸ்லேயே வெளியே வந்துட முடியும். அதுவும் வந்து இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு காரணம். ரெண்டாவது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியா விக்ஸ் இன்றைக்கி மார்னிங்லாம் ஒரு கட்டத்தில் 20% அப் ஆகிட்டான். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் ரைஸ் ஆகுது, மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு நெகட்டிவிட்டிக்கான இண்டிகேஷன். மார்க்கெட்டில் ஃபர்தராக ஃபால் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்டு இண்டெக்ஸ் வைஸுமே நீங்கள் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்களா, எஃப்எம்சிஜின்னு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் 0.5% பாசிட்டிவாக இருக்கிறான். அதை தவிர இருக்கிற எல்லாருமே பயங்கர நெகட்டிவாக இருக்காங்க. முக்கியமாக ரியாலிட்டி
4% டவுனு. ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து 2.25% டவுனு. இந்த 2%க்கு மேலே ஏகப்பட்ட இது இருக்குங்க. நான் சேஞ்ச் வைஸ் பர்சன்டேஜ் போடுறேன். இங்கே பாருங்கள், இத்தனை இண்டெக்ஸ் வந்து 2%க்கு மேலே டவுன் ஆயிருக்கு. என் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலாம் அங்கே கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கேன். 2%க்கு மேலே டவுன் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அடி வாங்கியிருக்கும் கண்டிப்பாக. அதை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க. மார்க்கெட் கீழே விழுறது இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சரியான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துச்சு. இன்றைக்கி நான் ஆவரேஜ் பண்ண மாட்டேன். ஒரு சரியான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே ஆவரேஜ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மார்னிங்கே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், S2 தாண்டாமல் எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த பர்பிள் லைன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வீக்லியோட S2 இந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே சப்போர்ட் லைன்ஸு. இது வந்து கிட்டத்தட்ட S3க்கு கீழே இருக்குது. ஸோ இந்த பர்பிள் லைன் அண்டு க்ரீன் லைன் ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோட S2 லைன். அதே மாதிரி வீக்லியோட S1 இது ரெண்டையுமே தாண்டி க்ளோஸ் வைக்கணும், ஆர் இங்கே போய்ட்டு ரிவர்சல் ஆகணும். இது 2 ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தால் தான் நான் இன்ட்ராடேயில் தான் ட்ரேட் எடுப்பேன். அப்படி இல்லைனா இன்றைக்கி டோட்டலாக அவாய்டே தான். அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கும்போது இது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டோட ஓவரால் சென்டிமெண்ட் வந்து பியரிஷாக இருக்குது. ஆனால் ஓவர் சோல்டுக்கு போயிடுச்சு. ஃபர்தராக பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக ஃபால் வருமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா மார்க்கெட் ஓவர் சோல்டு இருக்கிறதுனால. இங்கேருந்து ரைஸ் வருமா அப்படின்னா ரைஸ் வரும். அது எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. அது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் S2 தாண்டணும். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்க நான் ஃபாலோ பண்ணுற செட்டப்பில் S2 தாண்டி கீழே போகும்போது எனக்கு வந்து இதே கிடையாது, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அதனால தான் நான் ட்ரேட் பண்ணல. மேபி உங்களுடைய செட்டப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. நிஃப்டி லைட்டாக ரெக்கவர் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். இது வந்து விர்ஜின் சிபிஆர் கூட. இன்றைக்கி மார்னிங் என்னடா விர்ஜின் சிபிஆர் மதிக்காமல் கீழே விழுந்துட்டுருக்கானே அப்படின்னு நினச்சேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதோட விர்ஜின் சிபிஆர் தான் இது. ஸோ அந்த இடத்துல வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி டே ஹை வரைக்கும் வந்துட்டான். இங்கேருந்து மேலே போனான்னா விர்ஜின் சிபிஆர்காரங்க பிடிச்சி மேலே ஏற்றிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி போகும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே பாருங்கள், இதுதான் சிபிஆர். S1 S2 S3 S4 ஆல்ரெடி S4க்கு கீழே போயிட்டாங்க. S4 கிட்ட போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட் தான். இது வந்து இப்போ சிபிஆர் இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான நோ ட்ரேடிங் ஜோனில் உட்காந்துருக்கான் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோ ட்ரேடிங் தான். பேங்க் நிஃப்டியுமே மேபி ஒரு சான்ஸ் இருக்குது, அதுக்கு நான் கிடைச்சாதான் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். நான் ஏதாவது இதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணேன்னா அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா ஈவினிங்காக நம்ம வந்து ஃபுல் அப்டேட்ஸாக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 2:45 ஆகுது. ஸோ உங்களுக்கு மார்னிங் அப்டேட்டில் நான் சொல்லும்போது ப்ரைஸ் வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை மேலே ரெக்கவர் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 2:45 பக்கமாக ஆகுது. டே முடிய போகுது. 3 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் க்ளோசிங் அப்படிங்கிறது வந்துடும். இப்போது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து மார்னிங் சொன்னதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து இந்த டே ஹை பக்கத்தில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து செம்மையான ஒரு ஃபாலு. இந்த ஃபாலுக்கான நமக்கு மார்க்கெட் கிடையவே கிடையாது. பிட்காயினும் விழுந்துச்சு, நிக்கி முக்கியமாக விழுந்தான். நிக்கினா ஜப்பான் இண்டெக்ஸ் வந்து கீழே விழுந்தான், US மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. எல்லாமே அந்த டைமில் வந்து மிகப்பெரிய ஃபாலை சந்திச்சு. அதுக்கப்புறம் எல்லா மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆச்சு, நம்ம மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆயிருக்கு. எல்லா மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆனால தான் நம்ம மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் இன்டியூஸ்டு செல் ஆஃப். நம்ம மார்க்கெட் மட்டும் இதில் பாதிக்கப்படலை, விழுகலை. எல்லா மார்க்கெட்டுமே இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. கம்பேரிட்டிவ்லி நம்ம நல்லா வந்து மற்ற மார்க்கெட் சந்திச்ச அளவுக்கான சரிவை நம்ம சந்திக்கலை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா நாஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6% பக்கமாக விழுந்துட்டான். ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நேபாளி நிக்கி அப்படிங்கிற மாதிரி ஜப்பானோட நிக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 9-10% வந்து டவுனில் இருக்கிறான். ஸோ இவன் தான் வந்து முக்கியமான ட்ராக்கருக்கு காரணங்க. ரெசெஷன் வந்துடும் அப்படிங்கிற ஃபியரை வந்து உண்டு பண்ணதே ஜப்பான்காரன் தான். ஓகேங்களா. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இவங்க எல்லாருமே ரொம்ப மோசமாக இருக்காங்க. நாஸ்டாக்லாம் ஒரு சமயத்தில் 5% டவுனில் இருந்தான். இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி 4% டவுனில் இருக்கான். இன்றைக்கி நைட்டு எதாக இருந்தாலுங்க 7:15 ஒரு டேட்டா வருது, 7:30 ஒரு டேட்டா வருது. இந்த 2 தான் மார்க்கெட் டிட்டர்மினிங் டேட்டாவாக இருக்கும். ஸோ ஓவர் நைட் பொசிஷன்லாம் வச்சுருந்தாங்கன்னா சம்பவம் தான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு டேட்டா வரும்போது அது எப்படி வந்து மார்க்கெட் வந்து எடுத்துக்கும், எப்படி வந்து எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணுங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. ஏன்னா ப்ரைஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட முடியும். ஆனால் டேட்டா வந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அதனால் ஓவர் நைட் பொசிஷன்லாம் இந்த மாதிரி சமயங்களில் அவாய்ட் பண்ணிடுறதுனால அதனால தான் நான் மண்டே சிபிஆர் பொசிஷன் எடுக்கல. அண்ட் நான் மார்னிங் உங்களுக்கு ஒரு இது காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போதைக்கு வந்து ஒரு 2300 ஃப்ரைடே எடுத்த பொசிஷன் இது 2300 ப்ராஃபிட் இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் 2600 தான். இந்த மாதிரி சமயங்கள் நம்ம வந்து ஆசைப்பட்டு அதிகமாக ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஏதாவது கொஞ்சம் கீழே கொண்டு வந்தோம்னா அது வந்து சம்பவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த மேக்ஸ் ப்ராஃபிட் 300 விட்டு நான் புதன்கிழமை எனக்கு திங்கக்கிழமையா செவ்வாய் புதன் 2 நாள் விட்டு எடுத்துக்க போகிறேன். மண்டே சிபிஆர் நான் ஆப்வியஸ்லி எந்த ட்ரேடுமே எடுக்கல. இன்றைக்கி நைட்டு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறதுனால மேபி நாளைக்கு எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். விக்ஸ் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டே அன்றைக்கி சாயங்காலம் மண்டே சிபிஆர் ஒரு பொசிஷன் எடுத்த கூட வெனஸ்டே நாளில் 1% ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ணிட முடியும். என்னோட ரிஸ்க்குமே கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதிரி சமயங்கள். அதனால் நான் ரொம்ப பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு மார்னிங் சொல்லும்போது இண்டிசஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா FMCG அப்படிங்கிறவங்க மட்டும்தான் பாசிட்டிவ் இருந்தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவனை நான் டஃப் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவனும் கீழே விழுந்துட்டான். எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. அண்ட் நான் மார்னிங் காட்டும்போது யாரோ ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து 4% மேலே டவுனில் ரியாலிட்டி மட்டும்தான் இருந்தான்னு நினைக்கிறேன். இப்போ கூடவே வந்து பார்த்திங்கன்னா மெட்டலு, ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, உங்களுக்கு வந்து மீடியா, PSU பேங்க்கு எல்லாருமே சேர்ந்து 3.5-4% ஓடிட்டுருக்காங்க. எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமாக அந்த லாஸுக்கு போகிறதுல ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நல்லா இல்லைங்க. விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட US விக்லாம் 76% இருக்குன்னு காட்டுறான். ஸோ நம்ம விக்ஸே வந்து பார்த்திங்கன்னா 40% ஏறிடுச்சு. ஒரு கட்டத்தில் 50%க்கு மேலே நம்மளும் இருந்தோம். 22, 23 போயிருந்தான். பட் அதுக்கப்புறம் இப்போ கீழே வந்து 20க்கு மேலே இருக்கிறான். என்றைக்குமே 20க்கு மேலே விக்ஸ் இருக்குது அப்படின்னா ஹை வாலட்டைல் ரிஜிம்னு அர்த்தம். மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி, கேப் அப், கேப் டவுன், இன்ட்ராடே எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ரிஜிம் தான் இந்த அபவ் 20 விக்ஸ் ரிஜிமு. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி நேரங்களில் பார்த்து தான் ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. இவன் அகைன் எப்போ திருப்பி 15 கீழே போகிறானோ, ஒரு 15 ரேஞ்சில் போகிறானோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் சானிட்டி அப்படிங்கிற ரிட்டர்ன் வரும். மேபி நாளைக்கு இன்றைக்கி நைட்டு போடுற இஸ்ரேல்காரன் போடுற குண்டாலையோ இல்லை ஈரான்காரன் போடுற குண்டாலையோ இல்லை இந்த டேட்டா வருது பார்த்திங்களா, அந்த டேட்டா போடுற குண்டாலையோ நாளைக்கு மிகப்பெரிய சம்பவம் லோடிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எதுவுமே நடக்காமல் பாசிட்டிவாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்குறோம். அஸ் ஆஃப் நவ் தேர் இஸ் நோ சைன் ஆஃப் பாசிட்டிவிட்டிங்க. நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் பேங்க் நிஃப்டியில் ஒரு சின்ன ரெக்கவரி அப்படிங்கிறது வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி மார்க்கெட் ஓவர் சோல்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெக்கவரி அப்படிங்கிறதெல்லாம் பாசிபிள் தான், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ரெக்கவரி இன்னும் ஆக்சலரேட் ஆகி உங்களுக்கு 3:30க்கு முடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 600-700 பாயிண்ட் தான் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறானா, அப்படி ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்குறானா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ கண்டிப்பாக முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூபில் இருக்கிறத ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி 1-to-1 கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். பை.